தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களால இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. அவங்க நினைச்ச ஏடிஎம்கே மூலமாவோ, டிஎம்கே மூலமாவோ உள்ள வரலாம் தான் நினைச்சிட்டே இருக்காங்க. ஆனா இப்ப அது 2மே இல்லாம தேர்டா ஒரு பார்ட்டி உள்ள வராங்கன்னும்போது, அவங்க எது கூடயும் கூட்டணி வச்சுக்கல அப்படின்னும்போது, இப்ப அவங்க கூட்டணி வச்சாதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்கன்னும்போது, இப்ப இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு பிஜேபி கண்டிப்பா உள்ள வருவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பிஜேபி வின் பண்ணது என்னமோ ஒரு சீட்டு தான். ஆனா அந்த ஒரு சீட்டுமே ஏடிஎம்கே கூட அவங்க கூட்டணி வைக்கிற பட்சத்துல அது வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ யார் கூட கூட்டணி வச்சா இப்போ முதல்ல வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி தாவேகா கூட கூட்டணி வைக்க யாருமே ரெடியா இல்ல. இவங்க ஒரு கட்சி, இவங்க கூட வேற கூட்டணி வைக்கணுமான்னு ஒரு லுக் ஏதாவது கொஞ்சம் கிண்டல் பண்ணி எல்லாமே கொஞ்சம் இல்ல ஒரு நிறையவே பண்ணி பேசின கூட்டத்துக்கு நடுவில் இப்போ இவங்க கூட நாங்க கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல வர்றதுக்கு நிறைய கட்சிகள் ரெடியா இருந்தாலும் ஒரு இவங்க யோசிக்கிற இடத்துல கண்டிப்பா இவங்க டிஎம்கே கூட போக போறது இல்ல. அப்போ வந்து பிஜேபி கூட போக மாட்டாங்க. பிஜேபியை விட்டு ஏடிஎம்கே வந்தாதான் ஏடிஎம்கே வந்து இவங்க கூட கூட்டணி அமைக்க முடியும். ஆனால் பிஜேபியை பகச்சிக்கிட்டு ஏடிஎம்கே வர்றதும் கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ் கூட வச்சுக்கலாம். காங்கிரஸ் கூட வச்சுக்கிட்டாலுமே அவங்க ஃபுல் சப்போர்ட் கிடைச்சாலுமே பிஜேபி வெஸ் காங்கிரஸ் தான் அங்கே வந்து பெரிய பஞ்சாயத்தாவே இருக்குது பார்லிமெண்ட்டில். அப்படின்னும் போது அது அவ்வளோ சீக்கிரம் வந்து பிஜேபி நடக்க விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது வந்து பிரசிடென்ட்ஸ் ரூல் அப்படிங்கிறதுக்குள்ளே லாக் ஆகிடுமோன்ற ஒரு ஹெசிடேஷனும் ஜனங்களுக்கு இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன கேட்டால் ஏதோ ஒன்று இவ்வளோ தூரம் வந்த விஜய் சாருக்கு இதுக்கப்புறம் எப்படி மூவ் பண்ணோன்ற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸும் தெரிஞ்சிருக்கும். இல்லை அவங்களுக்கு பேக் என்ன சொல்கிறது மாஸ்டர் மைண்டாக பின்னாடி வேலை செய்கிறவங்க இதுக்கான ஏன்னா ஆதவ அர்ஜுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கான அந்த சப்போர்ட்டை வந்து இவருக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் கம்மியாக இருந்தாலுமே அவர் வச்சுட்டு கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கான பொலிட்டிக்கல் நாலேஜ் செங்கோட்டையன் சார் அப்படிலாம் சொல்லும்போது அந்த நாலேஜ் வச்சு இதில் என்ன எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் அவங்களும் வச்சுருப்பாங்கன்றதை கண்டிப்பாக நம்புவோம். ஸோ இப்போ டெம்பரவரியாக கண்டிப்பாக இவர் சிஎம் ஆக்கிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் பெரும்பான்மையை கண்டிப்பாக காட்டி ஆகணுன்றது தான் அங்கே ரூல்ஸில் இருக்கிற விஷயங்கள்னா அந்த ரூல்ஸை எப்படி லூப்போலாக யூஸ் பண்ணி பிஜேபி வந்து தமிழ்நாட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலான்னு யோசிப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல கண்டிப்பாக தாவேகா தன்னோடது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸையோ இல்லை இவ்வளோ தூரம் அந்த தாவேகாவை மக்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னும் போது அந்த மக்களை ஏமாற்றாம அவங்களுக்கான விஷயங்களை எப்படி செய்யறதுங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணாலுமே அதுக்கு ஆட்சியில் உட்கார்ந்தாதான் அதை செய்ய முடியும்னா கண்டிப்பாக அந்த ஆட்சியில் உட்கார்றதுக்கான வாய்ப்புகளை இன்னும் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா தாவேகா யோசிப்பாங்க அப்படின்றத நம்புவோம். ஸோ கவர்னர் வந்து இன்னைக்கு அதாவது இந்தியாவில் வந்து இப்போ நைட் டைம் அப்படின்னு சொல்லும்போது May 7 வந்து மோஸ்ட்லி விஜய் சார் வந்து சிஎம் சீட்ல உட்காந்துருவாரு, ஆட்சி அமைச்சிருவாரு அப்படிங்கிறது தான் எல்லாரோட நம்பிக்கையுமா இருக்கு. ஆனா இந்த இடத்துல கண்டிப்பா பிஜேபி ஏதாச்சும் குட்டி கலாட்டா பண்ணுவாங்க அப்படின்னும் போது அதுதான் இப்ப நடக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரகிளையும் மீறி தான் அவர் ஆட்சியில் உட்காரணும். ஸோ அவ்வளோ ஈஸியா கொடுத்துட மாட்டாங்க இல்லைங்களா? ஏன்னா இவரு பகச்சி அதான் சொல்லுவாங்களா உங்க எதிரி யாருன்னு சொல்லுங்க, உங்க பவரை